Hello everyone. Today is a day 6 of 100 days challenge. காலையில் 4 மணிக்கு எழுந்தாச்சு. யோகா எக்ஸசைசஸ் அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னலிங் பண்ணியாச்சு. சூப்பர் டூப்பர் ஹாப்பி. நான் ஒன்று பார்த்தேன். நான் ஒரு 95 டேஸாக ரெகுலராக காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். இன்னமும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. எக்ஸசைஸ் மட்டும் எப்போ அது ஹேபிட் ஆகும்னே தெரில. போர் அடிக்குது, கஷ்டமாக இருக்குது, பெயினாக இருக்குது. ஸோ அது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. 3 months இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஹேபிச்சுவலாக மாறத்துக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் போஸஸ் பண்ணும் போதும் பெயினாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து என்னடா அப்படின்னு தோணுது. ஸோ இப்படி தான் இந்த வீடியோ இருக்கும். ப்ராப்பராக இருக்காது. இந்த பொசிஷன் இருக்குல்ல, இப்போ நான் பேசிட்டேங்களா, இதை கண்டுபிடிக்க எனக்கு 95 days ஆச்சு. டு பி ஃப்ராங்க், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 95 days ஆச்சு. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில். நீங்கள் ஒரு ஸ்மால் ஹேபிட் பில்ட் பண்ணுறப்ப. ஸோ இது மேபி மற்றவங்களுக்கு இது சிம்பிளாக தெரியலாம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே யூடியூப் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. எல்லாருக்குமே காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. யாருக்குமே ஆனால் யூடியூப் கிராக் பண்ணுறது ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் எப்போ ஒரு ஸ்மால் ஹேபிட்டை பில்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் டே வைஸாக ஸ்மால் ரொம்ப டைனி சேஞ்சஸ் நடக்கும். அது கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அது 3 months to 6 months பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சமாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த பொசிஷன் எனக்கு கண்டுபிடித்துக்கு 95 days ஆச்சுன்னா, ஸோ யூஸ்வலாக இப்போயும் ஃப்ரண்ட் கேமரா தான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் இப்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொசிஷன் சரி, இந்த ஃப்ரண்ட் கேமரா பேசினா கூட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜன்னலில் வச்சுருவேன். எனக்கு இப்போது நான் இந்த ட்ரைபாட் வந்து 3 years முன்னாடியே வாங்கினது. அதுக்கு மேலே ஒரு ட்ரைபாட் வச்சுருந்தேன். அது வந்து 5 years முன்னாடியே வாங்கினது. யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியலன்னா வேறு வழியே கிடையாது. மிடில் கிளாஸால் என்ன பண்ண முடியும்? காசு கிடையாது. லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பயம். ஏன்னா பிஸ்னஸ்ங்கிற பேக் அண்ட் நம்ம அதிகமாக வந்ததில்லை. நிறைய நெகட்டிவிட்டி தாட்ஸ் இருக்குது. நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளுக்கு செட் ஆகுமா? நம்ம அடுத்த லெவலுக்கு போவோமா? இவ்வளோ டவுட்ஸாக இருக்கிறப்ப நம்ம எப்படி அடுத்த இதுக்கு போக முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் 3 to 6 months கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். நம்மளால் பண்ண முடியும்னு ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா? அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எது பண்ணாலுமே செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஜேர்னியில் ஏதாவது ஒரு இடத்துல கீழே இறங்கிடுவோம், ட்ராப் ஆகிடுவோம். ஏன்டா ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துடும். செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் ஒன்றுன்னா சின்னதாக பட்டு கற்றுவீங்களா? அது சின்ன லேர்னிங் வருதுல, அந்த லேர்னிங்க்கு எல்லாமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு யூஷுவலாக வந்து பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய பிஸ்னஸ் ஒரு இப்போ பிஸ்னஸ்னாலே கண்டிப்பாக ஒரு 5,000 to 10,000 கண்டிப்பாக மினிமம் வேணும். ஒரு சின்ன ஸோ நான் அதான் பண்ண போகிறேன். மைக்ரோ பிஸ்னஸ்னால் என்ன? இப்போது நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஜாப் எனக்கு கண்டிப்பாக நிரந்தரம் கிடையாது. தெரிஞ்சு போச்சு. ஏன்னா என்னை விடவே ChatGPT நல்லா கோட் அடிக்குது. கோபைலட் என்னை விட சூப்பராக கோட் அடிக்குது. நான் 6 மணி நேரம் செய்கிற வேலையை அது 10 நிமிஷத்தில் முடிச்சிடுது. அப்போ நான் எதுக்கு? ஸோ அதுக்கு மேலே நம்ம ரொம்ப பெருமையாக நம்ம ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போலாம் வந்து நான் என்னை பெருமையாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கார்ல, கோபைலட்டும் ChatGPTயோ, அவங்கள அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ சின்ன இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரொம்ப டைனி. எனக்கு ஒரு நாளைக்கு 200 300 சாட்டர்டே சண்டேஸில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியலாக நீங்கள் எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. பெருசாக சேவிங்ஸ் எதுவும் இல்லை. பெருசாக ஸ்டார்ட் பண்ணலான்னா எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி நான் ஒரு விஷயத்தை புதுசு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இது கற்றுக்க போகிறேன், வுட் ஒர்க்கிங். எனக்கு வுட் ஒர்க்கிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, படி படிப்பும் வராது, எந்த ஒரு வேலையும் உருப்படியாக பண்ணதில்லை. கடைசி வரையும் 35 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ தான் ஃபீல் பண்ணுவோம், அடப்பாவிங்களா 35 வயசு ஆச்சு, இது வரலும் எதுவுமே கற்றுக்காமல் இந்தளவுக்கு வந்துட்டுமே, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ சின்ன விஷயமா கற்றுக்க போகிறேன். எனக்கே ஐடியா கிடையாது. ஆனால் நான் இப்போ டெய்லியும் ஒரு ஸ்மால் ஹேபிட்டை பில்ட் பண்ணியிருக்கேன்ல, அதான் எனக்கு கை கொடுக்க போகுது. அது மட்டும் தெரியும். இதை பிலீவ் பண்ணாலே அடுத்த ஒரு 3 monthsக்கு எதனா ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். நான்
அதை தான் பிலீவ் பண்ணேன். இப்போலாம் நெகட்டிவ் தாட்ஸே கிடையாது. நடக்கும், ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியாது. போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். நெகட்டிவிட்டியே கிடையாது. அது நடக்குமான்னு தெரியாது. நடக்கும், எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஹேபிட்டை பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப மைண்டும் பாடியும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் எதனா ஒன்று பண்ண முடியும் லைஃப்பில். இல்லைனா இனிமேல் பண்ண முடியாது. கடைசி வரையும் பே செக் டு பே செக்கில் தான் லைஃப் போயிட்டே இருக்கும். பிஸ்னஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும். அடுத்த வருஷம் நம்ம வாழ்க்கை மாறிடும். சத்தியமா மாறாது. நான் இது ஒரு 15 வருஷமா பார்த்துட்டேன். சத்தியமா மாறல. மாறல இன் த சென்ஸ், இன்னும் டேக்க பார்த்து தான் துணியோட டேக்க பார்த்து தான் ஒரு பொருள வாங்குறோம். 15 வருஷமா. நம்ம எப்போ நம்மளோட தரம் உயருதுன்னா, எப்போ அந்த டேக்க பார்க்காம ஒரு துணி எடுக்கிறோமோ, அப்பதான் நம்ம தரம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெறைய பேசியிருக்கேன் இந்த வீடியோல. சும்மா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்ல. அப்படியே ஃப்ளோல அடிச்சு விடுறது. என் வீடியோ இப்படி தான் இருக்கும். ப்ராப்பரா இருக்காது. எடிட் பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னா டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட். அதில கான்சன்ட்ரேட் பண்றேன். இப்படி ஃப்ளோவா பேசுறேன்ல, ஃபர்ஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோக்கும் ஒரு சின்ன எனக்கே டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ்ல வீடியோ பண்ணதுக்கும் 90த் வீடியோ பண்ணதுக்கே ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருந்து. இப்போ இது இன்னைக்கு டே 6 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச் தமிழ்ல பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுலயே எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியுது உண்மையாலே. ஐ அம் வெரி ஹேப்பி. நீங்கள் யாராக இருந்தாலுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து மேலே வரணுன்னா, சின்னதுலேருந்து நம்ம பெருசாக வர முடியும். பெருசாக அகலமாக கால் வச்சா, அது ஒரு பெரிய ட்ராப்பில் தான் போய் முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.